உங்க தலைவர் டிவிகே கட்சி வெற்றி பெற்றது, விஜய் ஜெயிச்சிருக்காரு, என்ன நினைக்கிறீங்க? நான் எங்களுக்கு இந்த எலெக்ஷன் முன்னாடி எங்களுக்கு தெரியும்னா எப்போ 234 தொகுதி அறிவிச்சாரோ அப்பயே நாங்க வின்னு. சரிங்களா? யாரெல்லாம் தற்கூறினாங்களோ அவங்க எல்லாருக்கும் புரிய வைப்போம். நாங்க தற்கூரியா இல்ல சொன்னவங்க தற்கூரியா சொல்லிட்டு ஒருத்தர் கத்தினேண்டா போல. இப்ப பாருங்க, அவர் பண்ண பாட்டுதான் முட்டை என்ன பண்ண மாச்சா, அவர் பாட்டு ஒண்ணு பண்ணா போல. யாரு சீமான் வந்து தற்கூரி தற்கூரின்னு சொன்னாங்க. அவங்க கிட்டே நாங்க வந்து பதில் அறி கொடுத்தோம். அதெல்லாம் வரமாட்டாரு, அதெல்லாம் என்ன தெரியும், என்ன பேசுவாரு, என்ன பண்ணுவாரு, இதுதான் கேள்வி போயிட்டு இருந்தாங்கண்டி. ஆனா இப்ப மார்க் வந்தவங்க, அவர் இந்த ஏரியால வந்தவங்க, ஆனா நிறைய பேர் இந்த தற்கூரின்ற வார்த்தையை மறந்துட்டாங்க. தற்கூரின்னு சொன்னவரு இப்ப வந்து தற்கூரின்னு சொன்னவரு நம்ம எங்க அண்ணன் பிரபல ஜெயிச்சா போல, எங்கேயோ போயிட்டா போல ஜெயிச்சு அவரை தள்ளி விட்டு அவர் தொகுதியிலே திணிக்கும். ஆரைக்குடி அவர் தொகுதியில எங்க அண்ணன் உட்கார ஜாஸ்டா போல. அதனால நாங்க எங்க அண்ணன் எப்போ சொன்னாரோ 234 தொகுதி சி ஜோசப் விஜய்ன்னு அன்னைக்கே நாங்க ஜெயிச்சிட்டோம். கத்துறவங்க கத்தினுக்கிட்டோம். அதாவது சின்ன கல்ல காவலை போட்டா என்ன பண்ணுவோம், நம்ம மேல தான் போடும். பேசுறாங்களா, பேசின்னு போட்டோம். நம்ம வயது நம்ம கரெக்டா பார்த்தா வெற்றி நிச்சயம். நாங்க போகணும்னு அவசியமே கிடையாது. எங்களுக்கு என்ன வருமா அதை நாங்க நினைச்சபடி அது வரும். அந்த அண்ணன் வந்து நிக்கலான்னு எங்களுக்கு ஒரு குறிக்கோளோட நான் நிக்கிறோம். நின்றுட்டாரு, எங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷம். இப்ப எல்லாரும் காலையில கேட்கும் விசில் சத்தம். நாளைக்கு காலையில இருந்து கேட்க பாருங்க ஃபுல்லா விசில் தானே. அண்ணன் வரணும்ன்ற ஒரு ஆர்வத்தோட நாங்க மக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சாயந்தரம் ரொம்ப என்ஜாய்மெண்ட் தான். 5 மணி மேல எல்லாரும் செலிப்ரேஷன் தான். வந்துருங்க, பட்டாசு ஒரு 5000 வாலா 10000 வாலா இங்க தான் ஆசைப்பட்டது நிறைவேறிச்சு. அவ்வளவுதான். நாங்க எத்தனை மணிக்கு செலிப்ரேஷன் நல்லா நடக்கும் நம்பிக்கையோட இருந்தோம். அது நடந்து இதுக்கப்புறம் இந்த ஊழல் இதெல்லாம் எதுவுமே இருக்கே. நீங்க ஸ்டாலினே தோத்துருவாங்கன்னு நினைச்சு எதிர்பார்த்தீங்களா? அவரு ஜெயிச்சிருவாருன்னு நினைச்சு அதாவது தொகுதியில தோத்துட்டு இருக்காரு, அதுதான் ஒரு மாதிரி. அதாவது அவரே எதிர்பார்க்க மாட்டார். என்னடா இது நம்ம கொளுத்தூர்ல ஜெயிப்போம் நினைச்சு நம்ம நினைச்சோமே. 200 தொகுதி வேற சொன்னா போற. இதுல வேற அவரே கணக்கு போய் நாங்க 200 ஜெயிப்போம். இங்க வேற பாத்தீங்களா காலையில எல்லாமே செட்டப் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம ஜெயிச்சுட்டா வெற்றி எல்லாம் சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாங்க. ஒரு 2 மணி பார்த்தா நியூஸ்ல எல்லாமே கைட்டுக்கிறாங்க. எது சொன்னா நம்ம நம்பால வந்துட்டா போல ஃபுல்லா தாண்டி வந்ததுனால எல்லாத்தையும் கைட்டி வச்சாங்க. பெரிய சந்தோஷம். இதுக்கப்புறம் அடுத்த 50 வருஷம் நாங்க தானே. அடுத்த ஒரு 50 வருஷம் டிவிக்கு தான். அடுத்த ஒரு 50 வருஷம் டிவிக்கு தான். எங்க தளபதி தான். தளபதி மட்டும்தான். கண்டிப்பா செய்வாரு. அந்த நம்பிக்கை இருக்கு.